Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது XLookup ஃபங்க்ஷனோட பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 ஓட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். இப்போ நம்ம XLookup ரீகால் பண்ணிப்போம். இங்க என்ன யூசர் நம்ம செலக்ட் பண்றோமோ அதை இங்க லுக்அப் பண்ணிட்டு நமக்கு என்ன டேட்டா தேவையோ அதுக்கானதை நம்ம இங்க செலக்ட் பண்ணி கொடுக்கிறது தான் XLookup. இந்த யூசரை இங்க போய் சர்ச் பண்ணிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டியாரே இந்த ரெண்டு காலமும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க ஜோசப் ஈக்குவலான 16/7/2017 அவர் ட்ரைனிங்ல இருந்தார் அப்படின்றதும் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இங்க டெய்ஸின்னு சர்ச் பண்ணி பாருங்க. இங்க நமக்கு நாட் அப்ளிகபிள் வந்திருக்கு. ஏன் நாட் அப்ளிகபிள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா டெய்ஸி அப்படின்னு சொல்ற ஒரு பேரு இங்க கிடையாது. ஸோ இப்படி நாட் அப்ளிகபிள் வர்றதை விட நமக்கு யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். இல்ல நமக்கு தேவையான ஒரு எரர் மெசேஜ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நமக்கு இந்த XLookupல என்ன இருக்குன்னு சொன்னா நெக்ஸ்ட் பாராமீட்டர் இஃப் நாட் ஃபவுண்ட். இஃப் நாட் ஃபவுண்ட் நம்ம சர்ச் பண்ணக்கூடிய டேர்ம் அதுல இல்லைன்னா நமக்கு என்ன எரர் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதை இங்க நம்ம கொடுக்கணும். இங்க நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா சர்ச் டேர்ம் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? கொடுத்துட்டு பாருங்க இங்க நமக்கு சர்ச் டேர்ம் நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு. செலக்ட் பண்ணி பாருங்க. ரிச்சர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிச்சர்டுக்கான ஆன்சர் வந்துருச்சு. அடுத்தது நம்ம டெய்ஸி மாத்தி பாருங்க. சர்ச் டேர்ம் நாட் ஃபவுண்ட். நம்ம என்ன பண்ணலாம், ரிச்சர்டுக்கு பதிலா டி எடுத்து விட்டுடலாம். இப்ப போயிட்டு நீங்க ரிச்சர்ட் செலக்ட் பண்ணி பாருங்க. இப்ப நமக்கு சர்ச் டேர்ம் நாட் ஃபவுண்ட்னே வந்திருக்கு. ஏன்னா ரிச்சர்ட் தான் இருக்கு, ரிச்சர்ட் இல்ல. இப்ப டி போட்டு பாருங்க, நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்துடும். இதுதான் இஃப் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற பாராமீட்டர் எப்படி யூஸ் பண்றதுன்றது. அடுத்தது வாங்க நம்ம மேட்ச் மோடுக்கு போலாம். மேட்ச் மோட்னா என்னன்னா இங்க நம்ம XLookup கொடுத்துட்டு இந்த வேல்யூவை இங்க சர்ச் பண்ணு, எனக்கு ரிட்டர்ன் பண்ண போறது இந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுன்னு கொடுத்துட்டு இஃப் நாட் ஃபவுண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்றோம், இந்த இடத்துல எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான். எக்ஸாக்டா நான் இங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்கணும், என்ன டேர்ம் கொடுத்துருக்கணும் அப்படியே யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு நமக்கு 0 அப்படின்னு கொடுத்துடலாம். நம்ம 0ன்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான், அதை பிளாங்கா விட்டாலும் ஒண்ணுதான். ஏன்னா அதுதான் நம்மளோட டிஃபால்ட் ஆப்ஷன். ஸோ இது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மேட்ச் மோட் 0. 1 and -1 நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்து நம்ம ஆப்ஷன் 2 என்னன்னு பார்த்தலாம். அது வைல்ட் கார்டு யூசேஜ் தான். நமக்கு 3 டைப் ஆஃப் வைல்ட் கார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு கொஸ்டின் மார்க், அடுத்தது ஆஸ்ட்ரிக்ஸ், அடுத்தது வந்து டில்டே. கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னு சொன்னா நான் சர்ச் பண்ண போற டேர்ம்ல ஒரே ஒரு லெட்டர் எனக்கு தெரியாது, எனக்கு கரெக்டா தெரியாது அப்படின்ற போது அந்த லெட்டருக்கு பதிலாக நம்ம கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் கேரக்டர் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த வைல்ட் கார்டு. எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்ற நேரத்துல நமக்கு ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தேவையான சர்ச் டேர்ம்ல ஒரிஜினலாவே ஒரு கொஸ்டின் மார்க்கோ ஒரு ஆஸ்ட்ரிக்கோ இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்றப்போ இந்த டில்டேவை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார் கொஸ்டின் மார்க் ஆர் ஆஸ்ட்ரிக்ஸ். இது நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும். வாங்க பார்த்துடலாம். எனக்கு டீல ஆரம்பிக்கிற பேரை எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம கொடுக்க போறோம்னு வச்சுப்போம். வாங்க நம்ம ஃபார்முலா போடலாம். XLookup எனக்கு லுக்அப் வேல்யூ டீல ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்றதால மல்டிபிள் கேரக்டர்ஸ் அதுக்கு பதிலாக ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்க அண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், வித்தின் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம இதுல சர்ச் பண்ணு, அதுக்கப்புறம் இதை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இஃப் நாட் ஃபவுண்ட் இல்லைன்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்தது வைல்ட் கார்டு 2 அப்படின்றத கண்டிப்பா யூஸ் பண்ணது. இங்க பாருங்க நமக்கு 5/4/2017 எடுத்துட்டு வந்திருக்கு. ஏன்னா டீல ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் பேரு டேனியல். அதுவே இங்க போயிட்டு நீங்க ஆர் அப்படி போட்டு பாருங்க, நமக்கு ரிச்சர்ட் பேர் வந்திருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா முடியிற பேரு அப்படின் போது நம்ம டீல முடியிற பேரு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ண போறோம்னு வச்சுப்போம். சரிங்களா? டீல முடியிற பேரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஃபார்முலா என்ன பண்ணணும், XLookup ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டுடணும். அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு அதே தான் லுக்அப் பண்ண வேண்டியது இங்க, ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இங்க கொடுத்துட்டு இஃப் நாட் ஃபவுண்ட் விடுறேன். 2 செலக்ட் பண்ணும் கண்டிப்பா ஆப்ஷன். க்ளோஸ் பண்ணி பாருங்க. ஹியூமன் ரிசோர்சஸ் 1/11/2020 யாரோடது, ஜாவிதோடது. அதுவே நான் இங்க எஸ் போட்டேன் அப்படின்னு சொன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் டேவிஸோடது எடுத்துட்டு வருது. எஸ்ல முடியிற பேரு அப்படின்னு சொல்லுது.
இதுதான் மல்டிபிள் கேரக்டர்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்றோம், எனக்கு ஒரு பேர் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தெரியாது அப்படின்ற போது என்ன பண்ணலாம்னா, நம்ம தேவி மட்டும் போட்டுடலாம். தேவி அப்படின்னு போடுறதுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி போடணும்னா, XLookup நான் என்ன சொல்றேன், இப்படி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு கேரக்டர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அண்ட் போட்டுட்டு நம்ம கொடுக்க வேண்டியது கொஸ்டின் மார்க் க்ளோஸ் கோட்ஸ், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அதே தான். இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கோ, இதை ரிட்டர்ன் பண்ணிக்கோ. இஃப் நாட் ஃபவுண்ட் ஓகே, டிஃபால்ட்டாக விட்டுடுறேன். அடுத்தது கண்டிப்பாக 2 ஆப்ஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். 10 to 2023 பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஏன் டேவிட்ல நமக்கு டேவிஸும் இருக்கு, டேவிடோ இருக்கு. ஆனால் அது ஃபர்ஸ்ட்ல இருக்க டேவிஸ் தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அதுதான் ஆன்சர். இந்த இடத்துல நான் டேவிஸ்க்கு பதிலாக சும்மா சேர்க்கிறேன். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த டேவிட் எடுத்துட்டு வந்து பாருங்க. ஏன்னா இங்க நமக்கு டேவி அப்படின்னு நான் கொடுத்த உடனே நமக்கு வர்றது இது 2 ஆப்ஷன் தான். டேவிக்கு அப்புறம் ஒரு லெட்டர் தான் எனக்கு தெரியாதுன்னு நான் இங்க சொல்லியிருக்கேன். அதனால ஒரே ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது டில ஒரு கேரக்டர் இருக்கிறது டி மட்டும் தான். ஏன்னா அதுக்கப்புறம் இங்க எஸ்இன்னு 2 கேரக்டர் இருக்காது, அதாவது கன்சிடர் பண்ணாது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் எப்படி சர்ச் பண்றதுன்றது. அப்ப நான் சர்ச் பண்ண போறது ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு முடிகிற ஒரு யூசர் யாருன்னு பார்க்கணும். அதுக்கான ஃபார்முலா XLookup. ஃபர்ஸ்ட் என்ன வேணா இருக்கலாம், நமக்கு முடியறது தான் ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் மல்டிபிள் இது எனக்கு தெரியாதுன்றதுனால வைல்ட் கார்டு கேரக்டரான ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரிஜினலாவே ஆஸ்ட்ரிக்ஸ் இருக்கிறத தேட போறோம் அப்படின்னு சொல்றதுனால ஃபர்ஸ்ட் டில்டே கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிட்டு லுக்கப் இதுல பண்ணணும், ரிட்டன் இதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷனை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இது எடுத்துட்டு வந்திருக்கு பாருங்க. சரிங்களா? அதுவே நம்ம மைக்கேல் எடுத்துட்டு ஜோசப் கிட்ட போட்டு பாருங்க. ஜோசப்புக்கான 16/7/2017 வந்திருக்கு. அடுத்து நம்ம என்ன சொல்றோம், இது வேண்டாம், எனக்கு கொஸ்டின் மார்க் முடிகிற பேர் வேணும் அப்படின்னு நம்ம சர்ச் பண்றோம். இவ்வளவுதான் நம்மளோட மேட்ச் மோட ஆப்ஷன் 2. இது உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.